ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, பல வருடங்களாக கஷ்டங்களை அனுபவித்த உன் வாழ்வில் இப்பொழுது ராஜயோகம் உண்டாகப் போகிறது. உன் வராகி அன்னை உனக்காக தருவதை தட்டிவிடாமல் அத்தனையையும் மகிழ்வோடு பெற்றுக்கொள்ள ஓடிவா என் செல்லமே. நீ நேர்மையாக இருந்ததால் தானே இதுவரை அதிக பிரச்சனைகளை சந்தித்து விட்டோம் என நினைக்கிறாய். ஆனால் நீ சந்திக்கும் பிரச்சனைகள் உன் நேர்மைக்கு பரிசாக பல விஷயங்களை கொடுக்கப் போவதை நீ அறிய மாட்டாய். அதன் விளைவாகத்தானே இப்பொழுது எல்லா அனுபவங்களையும் பெற்ற உன் வாழ்க்கையில் ராஜயோகம் உனக்கு கிடைக்கப் போகிறது. இந்த நொடி முதலே உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நிகழ்காலத்தை நீ சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தால் உன் வருங்கால வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். யார் உன்னிடம் வந்து என்ன பேசினாலும் கேட்டுக்கொள். ஆனால் நீ பேசுவதென்பது ஒரு சிலரிடம் மட்டுமே இருக்கட்டும். யார் வந்து அவர்களின் மனக்குறைகளையும் துயரங்களையும் சொன்னாலும் கேட்டுக்கொள். ஆனால் நீ எல்லோருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டாம் என் செல்லமே. நீ சொல்வதையும் எல்லோரும் அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்ல முடியாதல்லவா? இதுவரை நீ உன் வாழ்வில் கஷ்டங்களை அனுபவித்ததால் அதன் மூலமாக உனக்கு கிடைத்த அனுபவங்களை நீ மற்றவர்களுக்கு சொல்லி நல்லது செய்ய வேண்டும் என நினைக்கிறாய். ஆனால் அவர்கள் அதை தவறாக புரிந்து கொள்ளும் நோக்கம் இருக்கிறது. அதனால் நீ யாருக்கும் எந்த அறிவுரையும் சொல்ல வேண்டாம். உன் வாழ்வில் உனக்கு நடந்த விஷயங்களை மட்டும் அனுபவமாக வைத்துக்கொண்டு அதன் மூலமாக உன் வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழ்வது என்று அதை பற்றிய சிந்தனை மட்டும் உனக்குள் இருந்தால் போதுமானது. அளவுக்கு மீறி ஆடுபவர்களை காலம் உரிய நேரத்தில் கட்டாயம் திருத்தும். வாழ்க்கை என்றால் என்னவென்பதை அவர்கள் வழிகளின் மூலமாகத்தான் கற்றுக்கொள்வார்கள் என்று கால நேரமானது எழுதி இருக்கும்போது அதை எப்படி உன்னால் மாற்ற முடியும்? யாருக்கும் அறிவுரை சொல்லி நீ வம்பில் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாதே. இந்த நொடி வரையில் துன்பத்தில் இருக்கும் உனது வாழ்க்கை இனி ராஜயோகம் நிறைந்ததாக இன்பமாக மாறப்போகிறது. நான் உன்னுடனே இருக்கும் வரையிலும் நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ விரும்பிய ஒன்றை நான் உனக்கு கொடுக்க நினைத்துவிட்டால் குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை வேண்டாம் என்று விட்டு சென்றாலும் அதை உன்னிடமிருந்து விலக விட்டு விட மாட்டேன். எப்பொழுதும் கண்கள் முழுவதும் வலியுடன் நீருடனும் உன் கஷ்டத்தை போக்க வேண்டும் என்று என்னிடம் வந்து நீ வேண்டுவதை அறிந்த நான் எப்படி உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருப்பேன்? ஒரு அன்னையாகவும் அம்மாவாகவும் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது என்பதை நான் ஒருபோதும் மறக்கவில்லை, மறுக்கவும் இல்லை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ முதலில் என்னை நினைத்துப்பார். நீயே அந்த பிரச்சனைகளை சுலபமாக கடந்து வரும் அளவிற்கு உனக்கான நல்வழியை நான் காட்டுவேன். உன் வாழ்வில் உன்னை உயர்த்தும் காலமானது வெகு தூரமாக இல்லை. நல்ல நிலைக்கு நிச்சயமாக உன்னை உயர்த்துகிறேன். உன் வாழ்வில் இதுவரை நீ சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் நான் பதில் சொல்வதற்கான காலமாகத்தான் இப்பொழுது அமைந்திருக்கிறது. உன் கண்ணீரையெல்லாம் துடைத்து உன் வாழ்க்கையை நான் இன்பமாக மாற்றித் தருகிறேன். உனக்கு நிழலாக நீ எங்கே சென்றாலும் அங்கு உன்னை பின்தொடர்ந்து நான் வருவேன். உன்னை யாராவது அவமானப்படுத்த நேர்ந்தால் அதை கண்டு அவர்களிடம் நீ கோபப்பட வேண்டாம். அந்த அவமானத்திலிருந்துதான் உன் வெற்றிக்கான பாதை தொடங்குகிறது என்பதை உணர்ந்து கொண்டு வைராக்கியமாக அந்த இடத்தை விட்டு விலகிப்போ என் செல்லமே. நீ இது நாள் வரை விரும்பியது உன் வாழ்வில் உனக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை இனி உன் வாழ்வில் நான் உனக்கு தரப்போகிறேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் யாரிடம் சொல்வது, யாரிடம் சொன்னால் தீர்வு கிடைக்கும் எனதானே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? உன் பிரச்சனைகளை செவி கொடுத்து கேட்க நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்பட வேண்டும்? உனக்கு யார் கெட்டது செய்தாலும் சரி, அல்லது யாராவது தகாத வார்த்தைகளால் உனக்கு தீங்கு செய்யும் விதமாக பேசினாலும் சரி, பதிலுக்கு நீயும் எதுவும் செய்ய வேண்டாம் என் செல்லமே. அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதற்கும் கவலைப்படாதே. காலம் கடந்து போகிறதே, நாம் நினைத்தது நடக்குமோ நடக்காதா, நித்தமும் நாட்கள் கரைந்து கொண்டே இருக்கிறதே என நினைத்து கவலைப்படாதே. நிச்சயம் அத்தனையும் நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் முதல் ஆளாக உன் வராகி அன்னை நான் வந்து நிற்பேன் என் தங்கமே. என்னுடைய வரவால் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளும் தூள் தூளாக நொறுங்கி போகும். உனக்கான நல்லதை மட்டும்தான் நான் நடத்தி கொடுப்பேன். நான் இல்லாத இடமென்று இங்கு எதுவுமே இல்லை. உனக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் ஆபத்து என்றாலும் நிச்சயமாக நான் ஓடி வந்து நிற்பேன். உன் மனதில் எத்தனை வழிகள் இருந்தாலும் அத்தனை வழிகளையும் நான் மறைத்துவிட செய்கிறேன் என் செல்லமே. இதுவரை கண்ணீரை மட்டுமே கண்ட உன் வாழ்க்கையில் இனி அற்புதங்களை காணப்போகிறாய்.
உன் மனதில் ஒரு மிகப்பெரிய கவலை இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். நிச்சயமாக அதற்கு ஒரு விடிவு காலம் வரும். ஏனெனில் உன்னுடன் உன் வராகி அன்னை நான் அல்லவா இருக்கிறேன். உனக்கு யாரும் துணையில்லை என்று மட்டும் ஒருபோதும் நினைத்து விடாதே. உன் மனபாரத்தை தூக்கி சுமக்க உன் அன்னை நான் இருக்கிறேன். நிம்மதியாக உன் மனதில் இருக்கும் கவலைகளையெல்லாம் என்னிடம் கொடுத்துவிட்டு உன் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என யோசி. நீ வாய் திறந்து என்னிடம் சொல்ல முடியாத உன் பிரச்சனைகளையும் கூட நான் கண் திறந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வேதனைகளுக்கு நானே முடிவை தருகிறேன் என் தங்கமே. என்னை நம்பினால் நீ கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு எனது உதவி உனக்கு கிடைக்கும். ஆனால் அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாகவும் உண்மையான பக்தியுடனும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். நான் உன்னோடு இருக்கும் வரையிலும் உன் வாழ்வில் எல்லாமே முன்னேற்றம்தான். எப்போதுமே நான் உனக்கு துணையாக இருப்பேன். என்னை மீறி எதுவும் தவறாக நடக்காது. நான் நடக்கவும் விடமாட்டேன். உனக்கு எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் என் செல்லமே. என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு. கவலையை மறந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க நான் இருக்கிறேன். உன் வாழ்வில் பல இன்பங்களை உனக்கு அள்ளி கொடுக்கப் போகிறேன். அனைத்தும் சரியான நேரத்தில் இப்பொழுது உன்னை வந்து சேரப்போகிறது. யாருக்கும் கிடைக்காத ராஜயோக வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து நீ வாழப்போகிறாய். இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக உனக்கான நல்லதாக நித்தமும் நடந்து கொண்டே இருக்கப் போகிறது. உன்னுடைய எண்ணங்கள் எதுவுமே மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இல்லாத அளவில் பார்த்துக்கொள் செல்லமே. பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் மட்டும் தரக்கூடியதாக உனது எண்ணங்கள் இருக்கட்டும். மனதில் குற்றமான நோக்கமே இல்லாமல் செய்கிற நல்ல செயல்கள்தான் அறம். அப்படித்தான் நீயும் நல்ல செயல்களை செய்து கொண்டும் நல்ல சிந்தனைகளை மனதில் சுமந்து கொண்டும் நல்ல யோசனைகளோடும் இருக்க வேண்டும் என நான் சொல்கிறேன். தன்னலம் உடையதாக இருப்பவர்களெல்லாம் வெறும் ஆடம்பரத்திற்காக பகட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ அவர்களைப் போல இருக்க வேண்டாம் என் தங்கமே. உன் வாழ்வில் நடக்கும் எந்த பிரச்சனையை நினைத்து நீ கவலைப்படுகிறாயோ அதை நான் தீர்த்து வைக்கிறேன். ஏனென்றால் இங்கு தீராத பிரச்சனை என்று எதுவுமே கிடையாது. சிந்தித்து நீ செயல்பட்டாலே உன் பிரச்சனைகள் எல்லாம் இருந்ததிடம் தெரியாமல் மறைந்து போகும். அதிகமாக பேசுவதால் மட்டும் யாருமே இங்கு அறிவாளி ஆகிவிட முடியாது. ஏனெனில் பேசுபவர்களை விட கேட்பவர்கள்தான் புத்திசாலி. அதேபோல் நீ எல்லாவற்றையும் செவி கொடுத்து கேட்டுக்கொண்டிரு. பேசுவதில் ஒரு அளவு இருக்கட்டும் என் தங்கமே. நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, உன்னை பின்தொடர்ந்து வரும் விஷயங்களை மனதில் நினைத்து கொண்டு எல்லாமே நல்லதாக இருக்கும்படி நீ உன் வாழ்க்கையை வாழப்பார். யாராவது உன்னை இகழ்ந்து பேசிவிட்டாலோ அல்லது குறை கூறிவிட்டாலோ உன்னிடம் சண்டைக்கே வந்தாலும் கூட நீ அதையே நினைத்து கொண்டு எப்போதும் அவர்கள் மேல் கோபத்தோடு இருக்கக்கூடாது என் தங்கமே. ஏனெனில் அவர்கள் உன் மனதை காயப்படுத்தி விட்டார்கள் என்பதற்காக நீயும் பழிக்கு பழி செய்ய போகிறாயா என்ன? அந்த தீய குணமும் தீய செயலும் வேண்டாம். உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். ஓம் ஸ்ரீ வராகி தாய்.